மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. முத்து உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவரது உடல் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பத்மாவதி தம்பதியரின் மூத்த மகனான மு.க. முத்து 1970களில் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார். பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு, இங்கேயும் மனிதர்கள், பூக்காரி உள்ளிட்ட படங்களில் நடித்த மு.க. முத்து தமது சொந்த குரலில் பல்வேறு திரைப்படங்களுக்கு பாடல்களை பாடியும் ரசிகர்களை கவர்ந்தார். கடந்த 2006ஆம் ஆண்டு வெளியான மாட்டுத்தாவணி என்ற படத்தில் தேவா இசையில் ஒரு பாடலையும் மு.க. முத்து பாடியிருந்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த மு.க. முத்து இன்று காலை 8 மணி அளவில் உயிரிழந்தார். அவருக்கு வயது 77. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த மு.க. முத்துவின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் மு.க. முத்துவின் உடல் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலுக்கு உறவினர்கள், முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மு.க. முத்துவின் இறுதி ஊர்வலம் மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்றும் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தந்தையைப் போல் தம் வளர்ச்சியை தன் வளர்ச்சியாக கருதி தம்மை ஊக்கப்படுத்தியவர் என மு.க. முத்து மறைவுக்கு மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மு.க. முத்து மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்.